அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 8வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி. நீர் ராசி என்பதனால இவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா கடல் நீரை போல ரொம்ப அழகாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இவங்களுடைய மனம் இருக்கும். ஏன்னா வெளியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் தோற்றத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க. இது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பலாப்பழம் போன்றவங்க. வெளியில் பார்க்குறதுக்கு கரடு முரடா முள்ளா தோணினாலும் உள்ளே பார்த்திங்கன்னா அதோடைய பல சுவை எவ்வளோ இனிப்பாக இருக்கவோ அது மாதிரி தான் இந்த துலா ராசி அன்பர்கள் ரொம்ப இனிமையானவங்க. ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வெறித்தனமாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அதனால தான் கொஞ்சம் இவங்களை பார்த்த உடனே கோபமானவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த கோபத்தில் கூட ஒரு நியாயம் இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமும் கொஞ்சம் வெகுளித்தனமும் அதிகமாகவே இருக்கும். அன்பு செலுத்துவதில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பகையை பாராட்டுறதுலேயும் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பவுமே அரைக்குறை அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறத ரொம்ப உணர்ந்தவங்க. எல்லாவற்றையுமே முழுமையாக நிறைவாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ரொம்ப நுணுக்கமானவங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆராய்ந்து பல நுணுக்கங்களை கற்று அதற்கேற்ப செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு விஷயத்துலேயோ ஒரு தொழிலையோ இறங்கிட்டாங்களா கூட அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது, எப்படிலாம் செயல்பட்டால் அதில் லாபத்தை சம்பாதிக்க முடியும், எப்படிலாம் ஒருத்தர்கிட்ட பேசுறது, எப்படிலாம் அவங்கள கவர் பண்ணுறது, அந்த அளவுக்கு பல நுணுக்கங்களை கற்று தெரிந்தவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தான் பெரும்பாலும் வெற்றி அமையும். ரொம்ப நம்பிக்கையானவங்க. ஒரு வேலையும் சரி தொழிலையும் சரி இதில் நான் இறங்குறேன் கண்டிப்பாக எனக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். அதே மாதிரி பெண்களுக்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப கவிதையாக பேசி அவங்கள மயக்கக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பெண்களை தலையாட்டி பொம்மை போல் மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் யாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா தன்னுடைய காதலை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களையும் அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் கற்று பல விதத்தில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்டே யாருக்கிட்டையாவது மற்றவங்ககிட்ட பழகிறது அப்படின்னா பல கோணங்களில் பல விதத்தில் அவங்கள ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நட்பே பாராட்டுவாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். பல ஆலோசனையும் பல ஆராய்ச்சியும் பண்ணி தான் அவங்கக்கிட்ட நட்பாக பழகக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப விசுவாசமானவங்களும் கூட, உண்மையாக இருப்பாங்க. தனக்கு ஆதரவாகவும் அதே மாதிரி தனக்கு மட்டும் சொந்தமாகவும் யாருக்கிட்டலாம் பழகிறாங்களோ அவங்களெல்லாம் நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு முறைக்கு பல முறை எல்லாத்தையும் சோதித்து அதுக்கப்புறம் தான் அவங்கள நட்பாகவோ அல்லது உறவாகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் செயல்படுவாங்க. வாழ்வில் கூட மற்ற எல்லாவற்றையும் விட அன்புக்கும் காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களோட பழகுவது அப்படிங்கிறது கத்தி மேலே நடக்கிறது போன்றது அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. சிறிய விஷயத்துக்கு கூட திடீர்னு கோபித்து கொள்வாங்க. வருஷக்கணக்காக மாதக்கணக்காக கூட ஒரு சிலர்லாம் கோபிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்துருவாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பேசுகிற பேச்சு அவங்க சொல்கிற செயல் எல்லாமே 90% உண்மையாக தான் இருக்கும். 90% கரெக்டாக தான் இருக்கும். அவங்க கோபிச்சுக்கிட்டாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். அதே மாதிரி அவங்க அந்த இடத்த விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அவங்க பேசுகிற விதம் வேணால் கோபம் அதிகமாகவோ அதே மாதிரி தேள் கொடுக்கு போல் சுருக்கு சுருக்குன்னு பேசுகிற மாதிரியே இருக்கும். இருந்தாலும் அவங்க பேசுகிற விஷயம் 90% உண்மையாக தான் இருக்கும். அதில் 90% நீதி இருக்கும். சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா
இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொய் பேசுறது, பித்தலாட்டம் பேசுறது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. யாராவது இவங்களுக்கு ஏமாத்துறாங்க அல்லது தனக்கு யாராவது துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள அடியோடு காலி செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்கள அறவே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுக்குனா தான் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதே மாதிரி அடுத்த வேலையை செய்யணும்னா இதுதான் முன்னாடி வந்து நிற்கும். நம்மளை இவங்க ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அந்த மைண்டு தான் அதிகமாக முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒரு இடத்துல ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அதே தான் மறுபடியும் மறுபடியும் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் பெரும்பாலும் இவங்களுடைய மனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான பயம், படபடப்பு இதெல்லாம் அடிக்கடி தோணக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். கண்ணுக்கு எட்டிய வரை துரோகியோ எதிரியோ இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை. மற்ற எல்லா ராசிக்காரங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. இருந்தாலும் இவங்க நினைப்பாங்க யாரும் நமக்கு துரோகி இருக்கக்கூடாது, எதிரிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு சில இடத்துல பிரச்சனையாக அவங்களுக்கு முடிஞ்சிடும். ஆசையும் கோபமும் அதிகம் உள்ளவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். அதிக ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொருள்களை வாங்கி, கடனை வாங்கி, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப சிரமப்படக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். அவசரப்பட்டு கடன் வாங்கி நிறைய பொருள்களை வாங்கி குவிக்கக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்போதைக்கு வந்து நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானம் பலம் பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். உடல் சோர்வு மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வீண் பிரச்சனையாக இருந்தது எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். நண்பர்களும் உறவினர்களுடனும் ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்பப்போ ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி மன வருத்தம் இருந்தால் கூட இந்த வாரத்தில் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய திறன் மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பயணங்கள் வெளியில் செல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். வேலைகளும் கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் இருக்கும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அடுத்தவங்களால் ஏதாவது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லுங்கள். இந்த டைமு நிதானமாக இருங்க. வாக்குவாதம் வேண்டாம். பெண்கள் உறவினர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமான வார்த்தைகளை பேசுங்க. அவசரப்பட்டு ஏதாவது கடுமையான சொல்களை பேசிட்டீங்க அப்படின்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். தலைமையிலிருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வெற்றிகரமாக இந்த வாரத்தில் செயல்பட போகிறீங்க. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். பெரியவங்களுடைய சொல்லியும் உங்களுடைய ஆசிரியரோட சொல் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு. மன வருத்தத்துடன் செயல்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியான வாரமாக அமைந்திருக்கு. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இதெல்லாம் சரியாகி ரொம்ப சந்தோஷமான வாரமாக அந்த வாரம் அமைந்திருக்கு. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாமே இந்த வாரத்தில் பூர்த்தி செய்வீங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெறும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு. பிரிந்து சென்ற நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் அமையும். எடுக்கிற வேலையும் நல்லா செய்து முடிப்பீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே
நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உங்களுடைய மரியாதை அந்தஸ்து உயரும். அதே மாதிரி எதிர்பாராமல் சின்ன சின்ன சம்பவங்கள் இந்த வாரத்தில் நடக்க இருக்கு. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஒரு சிலருக்கெல்லாம் வீட்டில் நிறைய பொருட்கள் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா, அது பொருளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதனால் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. மனதில் இருந்த குழப்பம், பயம் இது எல்லாமே நீங்கும். மன அமைதி கிடைக்கும். நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.